அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 1 கேஜி அளவு ஆர்டர் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கம்மியான அளவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கம்மியான அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்ட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்காங்க. அதோட ஒரு 60 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் பேஷண்ட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சுகர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 60 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பட்டரையும் சுகரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்மியாக செய்கிறதுனால நீங்கள் பவுல்லேயே வந்து மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நான் கம்மியாக இருந்தாலும் எனக்கு அதிகமாக இருந்தாலுமே நான் வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வந்து மாவு பிசைஞ்சு அது பிஸ்கட்னாலே நான் குக்கீஸ் ரெடி பண்ணுறதுனால அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து 100 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட வந்து நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சலிச்சிட்டு ஓரளவுக்கு நல்லா இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஏன்னா பட்டர் இருக்கனால நம்மளுக்கு அதிகமாக வந்து தண்ணி தேவையே படாது. நம்மளுக்கு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நிறையா தண்ணி ஊற்றினா நீங்கள் எப்பவும் பிசைஞ்சிடாதீங்க. நீங்கள் வந்து வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியும் ரொம்ப பொலுன்னு இருக்குது, ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வரலன்னு சொன்னால் இன்னொன்று 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும், நான் வந்து இவ்வளோ இதுக்குமே நான் ஒரு சின்ன குட்டி டம்ளரில் ஃபியூ ட்ராப்ஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நானே மாவு வந்து பிசைஞ்சு எடுப்பேன். அதேமாதிரி நீங்களுமே ஓரளவுக்கு வந்து தண்ணி கம்மியாகவே ஊற்றி நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா ஷேப் பண்ணி உருட்டி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் எனக்கு வந்து நிறைய குவான்டிட்டினால நான் பாதியாக பிரிச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு அது மேலே வந்து மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். அதுக்காக வந்து ரொம்ப லேசாலாம் வளர்த்துறாதீங்க, ஏன்னா ஹார்டாயிரும். ஓரளவுக்கு வந்து தின்னாக தான் இருக்கணும். உங்களுக்கே தெரியும், நான் என்னோடய குக்கீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குன்னு ரொம்ப தின்னாகவும் வளர்த்துறாதீங்க, ஓரளவு வந்து தின்னாக வைங்க. நல்லா தின்னாக வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைனுக்கு வந்து நான் குட்டி நாசில் வச்சு கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் ப்ளெயினாக கூட நீங்கள் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் சும்மா டிசைனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து நல்லா வளர்த்துட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான ஹெல்த்தியான வீட் ஃப்ளோர் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓவன் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.